எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் பேர் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் சந்தோஷத்துக்கே ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, சில பேர் 10 வருஷம் கழித்து நடக்க போகிற விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஒருத்தரால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஒரு கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நான் ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் ஒரு பெரிய வீடு இருந்ததுன்னா எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கும், ஏன்னா நான் ஃப்ரீயாக படுத்துங்குவேன், ஃப்ரீயாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஜுவல்ஸ் இருந்ததுன்னா அழகழகாக போட்டு ரீல்ஸ்லாம் போடுவேன் அப்படின்னு. ஸோ இப்படி சந்தோஷத்துக்கு ஒவ்வொரு காரணமும் இருக்கும். ஆனால் எந்த காரணமுமே இல்லாமல் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்திருக்காரு. அது 101 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருக்காரு. இப்போ அவர் இல்லை. அது எந்த சிச்சுவேஷனில்? ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அதில் இருந்து தப்பிச்சு 101 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. நம்ப முடியுதா? ஸோ அப்படி ஒருத்தர் எழுதின புக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் ரிட்டன் பை எடி ஜாக்கு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இந்த புக்கு அவர் எத்தனை வயசில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 இயர்ஸ், 40 இயர்ஸ், இல்லை ஒரு 60 இயர்ஸ்? கிடையவே கிடையாதுங்க. இந்த புக்கை வந்து அவர் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட 100 இயர்ஸில் 100 வயசில் தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. 101 வயசில் இறந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் அவர் ஹாப்பியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா 1920 ஜெர்மனியில் பிறக்கிறாரு. அழகான ஃபேமிலி, அம்மா, அப்பா, அவருக்கு ஒரு தங்கச்சி, அப்புறம் அவங்களுக்கு வீட்டில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது, பேர் லுல்லு. ஸோ இந்த ஃபேமிலியோடு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இவர் இந்த புக்கை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்வாருன்னா, நான் ஒரு ஜெர்மன், இப்போ எப்படி நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்குவோம் இல்லையா, அவர் அந்த மாதிரி ஜெர்மன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போது நல்லா படிக்கிறாரு 13 இயர்ஸ் வரைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரால் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு ஜூ, அதனால் வந்து யூதர்களுக்கெல்லாம் இங்கே வந்து படிக்கிறதுக்கு இடம் கிடையாது, நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட நேமையே மாற்றுறாங்க. அதாவது ஒரு ஆர்ஃபன் இருந்திருக்காங்க வால்டர் அப்படின்னு, அவரோட ஐடி கார்டெலாம் வாங்கி இவருக்கு வந்து போலியாக ஒரு ஐடி கார்டெலாம் ப்ரிப்பேர் பண்ணி அவரை வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூதர்ன்ற அடையாளத்தை மறைச்சிட்றாங்க. அங்கே போயிட்டு படிக்கிறாரு. ஆனால் அம்மா அப்பாவை பார்க்க முடியல. ஏன்னா இப்போது ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே கொன்றுவாங்க இல்லையா, அதனால் அம்மா அப்பாவை பார்க்காம நல்லா படிக்கிறாரு. யூனிவர்சிட்டியிலே ஃபஸ்ட்டு வராரு. ஆனால் அதை கூட அவங்க அம்மா அப்பாவால் பார்க்க முடியல. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் 1938 தான் அவர் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1938 அவங்க அம்மா அப்பாவுக்கு 20th ஆனிவர்சரி. அப்படி வரும்போது அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக 1938 கிளம்பி வராரு. இவருக்கு எந்த நியூஸுமே தெரியாது. அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வந்து எல்லாத்தையுமே யூதர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சிட்டு இருந்த சுச்சுவேஷன். ஸோ 1938 இவர் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சரிங்க, இவர்கிட்ட ஒரு சாவி இருக்குது, அதை வச்சு திறக்கிறாரு. வீட்டிலேருந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி மட்டும் வெளியே வருது, அவரோட பெட்டு. ஸோ இவர் டயர்டில் தூங்கிறாரு. அம்மா அப்பாவை காணும். காலையில் 5 மணிக்கு யாரோ வந்து கதவெல்லாம் பயங்கரமாக தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு 10 பேர் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரை அடிக்கிறாங்க பயங்கரமாக, ரத்த ஒரு அளவுக்கு. இவங்க நாய்க்குட்டி அவங்கள கடிக்க போது அதனால் நாய்க்குட்டியவே கொன்னிடுறாங்க. யூத நாயே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொன்னிடுறாங்க. அப்போ தான் இவர் ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ஜூ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் ஜெர்மன் தான் ப்ரௌடுன்னு நினச்சாரு. அந்த ஜெர்மன்ஸை இவரை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை கொண்டு போய் அந்த பூக்கின்வால்ட் அப்படின்ற இதில் வந்து போட்டு அடைக்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப அடிப்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, இங்கேருந்து தப்பிச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீ தப்பிச்சிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவை தேடி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை போட்டு அங்கே அடைச்சி வைக்கிறாங்க. அங்கே நிறைய வருஷம் கொடுமை அனுபவிக்கிறாரு. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு குட்டி டாய்லெட் ரூம். அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு 400 பேர், அதில் ஆக்சுவலாக 2 பேர் தான் இருக்க முடியும். அதில் 400 பேரோ 500 பேருன்னு போட்டு அடைச்சி வைக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபயர் கேஸ் அப்படின்னு கத்துவாங்க. அப்படி கத்தும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஓடினா வந்து ரூமை லாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிச்சு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அடி மேலே அடி விழுந்துரும். எப்படியோ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வராங்க, கூட படித்தவங்க. நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எட்டி ஜாக்கு. அப்போ வந்து சரி உனக்கு மிஷின் ரிப்பேர் பண்ணுறது நல்லா தெரியும்ல, அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஹெட்டுக்கிட்ட போய் இவருக்கு மிஷின்ஸ்லாம் நல்லா ரிப்பேர் பண்ண தெரியும்னா அப்போ வந்து ஜெர்மன்ஸ்க்கு அது தேவை, ஹிட்லருக்கெல்லாம். அதனால் இவர் மிஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவை போய் கொஞ்சம் ஒரே ஒரு நாள் மட்டும் பார்க்கலான்றாங்க. அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம இங்கே இருக்க வேணாம், நான் உன்னை இண்டஸ்ட்ரியிலையும் ஜாயின் பண்ணி விட போகிறதில்ல, உன்னை வந்து எஸ்கேப் ஆகி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃபேமிலியோடு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகும்போது தனித்தனியாக தான் இருக்காங்க. தனித்தனியாக எஸ்கேப் ஆகி பெல்ஜியமில் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அங்கே மீட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் நல்லா இருக்காங்க. ஆனால் அங்கேயும் திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. முன்னாடி இருந்ததை விட இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது வந்து அவங்கள ஓட விட்டு சுடுறது, சுட்டு அவங்கள பேக் பண்ணி உங்கள் பையன் வந்து ஒழுங்காக இல்லாததுனால நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஆனால் எப்படியோ ஒன்று இவர் தப்பிச்சுட்டே இருக்காரு. ஒரு சமயம் அவங்க அப்பாவும் இவரும் ஒன்றா இருக்கப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை வேறு டைரெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க, இவர் வேறு டைரெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்பாவுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நடக்க முடியாதவங்களெல்லாம் நாங்கள் தனியாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவரும் நம்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு கேட்கும்போது இவரை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. இவர் கண்ணு முன்னாடி தூரத்தில் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் அந்த எரிவாயு கேஸை திறந்து விட்டு எரிய விட்டுறாங்க. அப்போ அப்படியே பார்க்குறாரு. அப்போ அந்த பேஜில் ஒன்று சொல்லுவாங்க. அவர் அடிக்கடி வந்து அந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, நான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உங்கள் நண்பனாக சொல்கிறேன், அம்மா அப்பா கூட இருந்து என்னால் சரியாக பார்த்துக்க முடியல, அவங்கள மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நினச்சா கூட எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியாது, அதனால் இப்போது உங்களுக்கு டைம் கிடச்சா உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுங்க அப்படின்னு அந்த அஃபெக்ஷனை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய கொடுமைகளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கடைசியில் இவருக்கு வந்து லைஃபே வெறுத்து போகிற மாதிரி ஆகிறப்போ இவங்க ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, இல்லை கவலைப்படாத, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சின்ன நம்பிக்கையில் தான் இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. அப்போது பிரிட்டிஷில் வந்து திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேட் பிரிட்டிஷ் ரூல் தான், இனிமேட்டு உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. டேய், சுதந்திரம் கிடச்சி யாருக்கு என்ன யூஸு, எங்கள் அம்மா அப்பா யாருமே இல்லை, நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரும் வெளியே வராரு. ஆனால் இவரோட மைண்ட் வந்து சரி இருக்க வரைக்கும் லைஃப் ஓடலான்னு வந்தப்புறம் தான் இவர் வந்து ப்ரூசில் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் இவர் வந்து பிழைச்சி வந்து ஒரு வேலை பார்க்குறாரு. அப்புறம் வந்து இவருக்கு ஒரு லவ்வர் அமையிறாங்க. மேரேஜ் பண்ணி 2 குழந்தைங்க. அதில் ஃபஸ்ட்டு குழந்தைய வாங்கும்போது தான் அப்பாடா நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம லைஃப்க்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து செகண்ட் குழந்தைய பிறக்கும்போது அப்பா நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிற்காம இந்த போர்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது ரொம்ப நாள் இதை பற்றி யாருக்கிட்டையுமே அவர் பேசாமல் இருக்கிறாரு. ஆனால் ஜெர்மனியில் இப்படிலாம் ஒரு கஷ்டம் நடந்தது, அந்த கஷ்டத்துலேருந்து தப்பி நான் உயிரோடு இருக்கேன், எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், மனுஷங்களை பார்க்குறாரு, எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த குறையே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த புக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ட்ரெயினில் போகும்போது அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 400 பேர் அப்படின்னு அடித்து கொண்டு போகும்போது ஒன்றும் நேராக நிற்க முடியும், இல்லை முட்டி போட்டு உட்கார முடியும், அப்படி தான். அப்போ தண்ணி கூட இருக்காதான். அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கத்துவாங்களே, என் குழந்தைக்கு தண்ணி வேணும். ஒரு 9 டேஸ் வந்து அந்த ட்ரெயின் வந்து போயிட்டே இருந்ததாம். அப்போ 7th டேயில் திடீர்னு கம்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் சத்தமே காணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு எதிராக அவ்வளோ உயிர் போகுது, அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ மனுஷங்க என்ன அதாவது ஒரு இனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொன்று, என்னதான் கொடுமையான மக்கள் இருந்தாலும் சில நல்ல மக்கள் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி, அப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மாதிரி,
அப்புறம் இன்னும் 2 பேர் அவருக்கு வந்து நல்லா ஃபுட்டுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறது, தப்பிக்கு ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி சில நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. ஆனால் லைஃப்பில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டோ நம்மக்கிட்ட பொருளாதாரமோ எதுவுமே கிடையாது. நாம தான் நம்ம சந்தோஷத்துக்கு காரணம். நாம் நினச்சிருந்தா அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேயே உயிரை விட்டுருக்கலாம். ஒரு சின்ன நம்பிக்கையினால தான் இப்போ இது வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுது. இப்போ எனக்கு தோணுது, நான் ஃபேமிலியோடு நான் இருக்கேன். ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் இந்த புக்கை முடிக்கிறாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் நான் உங்கள் ஃப்ரெண்டு எடி ஜகு அப்படின்னு சொல்லும் போது தான் மனுஷன் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காரு, நம்ம இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தை நாமளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த புக்கை நீங்களும் படித்து பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். சின்ன புக்கு தான், சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.